நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு சினைமாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. மாடு நல்ல தரமான மாடுங்க, நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடுங்க. கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது. நல்ல மடிசெட்டு, நல்ல காம்போலத்தோடு தான் இருக்குது மாடு. இந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, இந்த மாட்டோட கறவைத்திறன் எவ்வளோ, விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க. மாடு ஜெர்சி டைப் தான், கலரு சந்தன புள்ளன்னு சொல்லியிருக்காங்க. மாடு வந்து 3ஆம் ஈத்து தான் சினையாக இருக்குதுங்க. என்ன கண்ணு போட எப்படி இருந்தாலும் ஒரு 10 நாட்கள் பக்கம் பிடிக்குங்க. சுழித்த ஒரு இல்லாத மாடு, நல்ல மடிசெட்டு, நல்ல காம்பளத்தோடு இருக்குது. நல்ல ஃபேக்ட்ரி தரக்கூடிய மாடு, எஸ்என்எஸ் ஃபேக்ட்ரி தரக்கூடிய மாடு. 2 வேளைக்கு ஒரு 15 லிட்டருக்கு தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கறவையும் கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மாட்டுக்கு சுழி தப்பலாம் எதுவும் இல்லை. நெத்தி சுழி, முது சுழி கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது. தவறான சுழி அமைப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகிலிருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. நேரில் வந்து மாட்டை பார்த்து செக் பண்ணியே ஓட்டிகிட்டு போய்க்கலாம். அந்தளவுக்கு நல்ல மடிசெட்டு, நல்ல காம்பளத்தோடு தான் மாடு இருக்குது. எல்லா கிளைமேட் அடாப்ட் பண்ணிக்கிங்க. தமிழ்நாட்டில் எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கும். ஆண் பெண் யார் வேணாலும் பிடிக்கலாம். குறிப்பாக மடிக்கூச்சம்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல வெயிட்டு மாடு, நல்ல கனத்தில் இருக்குது. நல்ல பின்கணம் கொண்ட மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. உங்கள் பாவனை முறை சரியாக இருந்துச்சுன்னா 5 லிட்டருக்கு மேலேயே கறவை எதிர்பார்க்கலாம். அந்தளவுக்கு நல்ல கறவை கொண்ட மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நேரில் வாங்க, வந்து பாருங்கள். மாட்டோட மடி செட்டு, காம்பளத்தெல்லாம் நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, அந்தளவுக்கு மாடு நல்ல தரமான மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், தொடர்புங்களை டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாருங்க.